السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அதிசயம் மிகுந்த ஒரு மார்க்கமாக திகழ்வதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். பலதரப்பட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில், பல சவால்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிலையில் அனைத்து சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் முறியடித்து முதலிடத்திலே என்றென்றும் வகிக்கக்கூடிய நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த இஸ்லாத்தை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்ய முடியுமென்றால், அந்த எல்லா துறைகளிலும் இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் எல்லா தரப்பிலும் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி முஸ்லிம் சமூகத்தில் பேர்தாங்கிகளாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் கிளம்பினால் அவர்களுக்கு முழுவிதமான மரியாதையும் கொடுத்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி உலகளாவிய அளவில் சிறந்தவர்களாக, அறிஞர்களாக, மிகப்பெரிய மேதைகளாக அவர்களை சித்தரிக்கக்கூடிய நிலையும் நாம் பார்த்து வருகிறோம். தஸ்லிமா நஸ்ரின் போன்றவர்கள், சல்மான் ருஷ்தி போன்றவர்கள் எல்லாம் இத்தகைய வரையறைக்குள்ளே சிக்கியவர்களாக உலகத்தில் இஸ்லாத்தை எதிர்த்து, முஸ்லிம்களை எதிர்த்து அந்நிய மக்கள் மத்தியிலே பிரபல்யமானவர்களாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கும் நிலையில் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க முடியாதா என்று பலரும் கண்டனம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய அதிசயமாக தினசரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம்தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய மார்க்கங்களில் இஸ்லாம் முதலிடத்தை பெறுவதாக அமெரிக்காவில் இனரீதியாக, மத ரீதியாக சனத்தொகைகளை ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய மிக பிரபல்யமான நிறுவனமாக இருக்கக்கூடிய பியூ என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஆய்வறிக்கை வெளியிடுகிறது. இஸ்லாம் தான் அதிகமாக விமர்சிக்கப்பட்டாலும் உலகத்திலே அதிகமாக வளரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. 2050ஆம் ஆண்டளவில் இந்தியாவிலே மிகப்பெரிய சனத்தொகை கொண்டவர்களாக முஸ்லிம்கள் இருக்கலாம் என்றும் 2070ஆம் ஆண்டு வரையில் உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் தான் அதிகமானவர்களாக இருப்பார்கள் என்று கணித்து சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன நடக்குது என்று சொன்னால், இஸ்லாத்தை ஒரு சாரார் கடுமையான அடிப்படைகள் இல்லாமல் விமர்சிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளால் முஸ்லிம்களுடைய முயற்சிகள் மிகவும் குறைந்த அளவில் இருக்கின்ற நிலையில் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருளால் மாத்திரம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பிரித்தானியாவில் ஒரு வருடத்திற்கு 5000 வீதம் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காட்டுது? இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சி அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் முழுமை பெறச் செய்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் தன்னுடைய சந்ததிகளை வளர்ப்பதற்கு முயற்சி செய்வதும், இஸ்லாமிய சனத்தொகையில் 34% இளைஞர்களாக இருப்பதும் இதற்கொரு காரணமாக இருக்கலாம் என்று ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. இப்போ இஸ்லாமியர்கள் பொருளாதார பயமோ அல்லது உலகத்தை ஒரு பொருட்டாக கொண்டோ இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய அந்த களத்தை விட்டு புறக்கணித்து புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய நிலையில் இல்லை என்பதை இந்த அறிக்கைகள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இது ஒரு அதிசயம். அல்லாஹ்வுடைய அருள் இஸ்லாத்தை எத்தி வைத்து அதனுடைய சட்டத்திட்டங்களை மக்கள் மத்தியிலே முன்வைத்து இஸ்லாத்தை நியாயப்படுத்தி அது இயற்கை மார்க்கம்தான், அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஓர் அருள்தான் என்பதை மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு முஸ்லிம்கள் செய்த முயற்சிகளில் 1% கூட ஒரு வெற்றிகரமான நிலையில் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிகமானவர்கள் தங்களுடைய கலாசாரமாக
தங்களுடைய பாரம்பரியமாக இஸ்லாத்தை பாதுகாக்க நினைக்கிறார்களே தவிர அதற்கான முயற்சி, இஸ்லாத்தை வளர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதில் மிக பின்தங்கிய நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாம் வளர்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன? அல்லாஹ் சொல்லிவிட்டான். என்ன சொல்றான்? யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிம். அவர்கள் தங்களின் நாவுகளால் அல்லாஹுவின் ஜோதியை, ஒளியை அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்ம நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். நிராகரிப்பவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்தாமல் இருக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதி தான் என்ன செய்கிறது? இஸ்லாத்தை அதிசயமான முறையில் வளர்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எதிர்ப்புகள் வர வர இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருப்பதை நாங்கள் ஆதி காலம் முதல் அறிவியல் காலம் வரை பார்த்து வருகிறோம். இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக பலதரப்பட்டவர்கள் முயற்சி செய்தார்கள். இஸ்லாத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற ஒரே இலக்காக செயல்பட்டவன் தான் ஃபிரௌன் என்பவன். ஃபிரௌன் என்ற கொடுங்கோல ஆட்சியாளன் இஸ்லாத்தை கூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டான். ஆனா அவனுடைய இறுதி முடிவு எந்த நிலைக்கு வந்தது? அல்லாஹ் தஆலா அதை பற்றி திருமறை குர்ஆனில் பேசும் பொழுது வஜாவஸ்னா பி பனி இஸ்ராயில் பஹ்ர, பனு இஸ்ரவேலர்களை நாங்கள் கடல் கடக்க செய்தோம். ஃபஅத்பாஹும் ஃபிர்அவுனு வ ஜுனூதுஹு பக்யன் வ அத்வா. ஆனால் ஃபிரௌனும் அவனுடைய ஆட்களும் பொறாமையின் காரணமாக, வைராக்கியத்தின் காரணமாக பனு இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். அவர்களும் கடலுக்குள்ளே வந்தார்கள். ஹத்தா இதா அதுரக்கஹுல் கரகு. கடைசியில் ஃபிரௌனை என்ன செய்தது? கடல் மூழ்கச் செய்தது. அந்த நேரத்தில் ஃபிரௌன் கூறினான், ஆமன்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில். நான் பனு இஸ்ரவேலர்கள் நம்பிய வணக்கத்துக்குரிய ஒரே ஒரு கடவுளாகிய அல்லாஹுவை ஈமான் கொண்டேன். வ அன மினல் முஸ்லிமீன். நானும் முஸ்லிம்களின் ஒருவனாக இருக்கிறேன் என்று ஃபிரௌன் கூறினான் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப கொடுங்கோலனாக இருந்த, இஸ்லாத்தை எதிர்த்து நின்ற, இஸ்லாத்தை வளரவிடக் கூடாது என்று சொன்ன முஸ்லிம்களில் பெண்களை மாத்திரம் வாழ வைத்து ஆண்களை கருவறுக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் சாசனத்தை எழுதிய ஃபிரௌனுடைய இறுதி முடிவு எந்த நிலைக்கு வந்தது? அவனுடைய வாயாலே அழிவை கண்களால் பார்த்த பிறகு அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனை ஈமான் கொள்கிறேன், நானும் முஸ்லிம் தான் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த ஈமானை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹ் கேட்கிறான், ஆல் ஆன வகது அசைத்த கபுல வகுந்த மினல் முஃப்சிதீன். இப்போதா நீ ஈமான் கொள்கிறாய்? இதற்கு முன்பு நீ மாறு செய்து கொண்டிருந்தாய், வரம்பு மீறி கொண்டிருந்தாய், பாவத்திலே இருந்தாய் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்துடைய இயற்கையான தன்மை இதுதான். இறுதி புகலிடமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் தான் திகழும். ஆனால் கடைசி நேரத்தில் அவனுடைய ஈமான் பயனளிக்காது. ஆரம்பத்திலே அதை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாத்துடைய கட்டளையாக இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள்? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முகமது என்று சொல்லக்கூடியவருடைய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது மக்கள் மயப்படுத்தப்படக்கூடாது என்பதில் உறுதியாக செயலாற்றிய ஒருவர். ஆனால் அவருடைய நிலை எப்படி மாறுகிறது? இரண்டாவது ஹலீஃபாவாக, இஸ்லாமிய சமூகத்தின் சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது ஜனாதிபதியாக அறிவிக்கின்ற அளவிற்கு நேர்மைக்கும் நியாயத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சொர்க்கவாசி என்று, சுவனத்துக்குரியவர் என்று சுபசோபனம் பெற்றவராக அறியப்பட்டவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார்கள்? அவருடைய மனதில் எப்படி இஸ்லாம் புகழ்ந்து கொள்கிறது என்பதை பாருங்கள். அவர் ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே ஒரு அருகில் குர்ஆனை ஓதிக்கொண்டு இருப்பதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவியுட்கிறார்கள். குர்ஆனுடைய அந்த இசை நயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனுடைய தனித்தன்மையிலே லகித்து அதை அழகிய முறையில் ஓதுவதை செவியுற்ற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தை எதிர்க்க வேண்டும் என்ற பார்வையிலே நபிகள் நாயகத்தை பார்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் திருமறை குர்ஆனின் வசனங்களை ஓதுகிறார். என்ன சொல்கிறார்? இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவ பிகவுலி சாயிரின் கலீலம் மா துமினூன்.
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தின் ஆரம்பத்தில் ஓதி அந்த குர்ஆன் வசனங்களை செவியுற்று ரசூலுல்லாவை ஒரு கவிஞன் என்று சொல்கிறார்கள். இது ஒரு கவிஞனின் கூற்று, கவிஞன் தான் இப்படி அழகான முறையில் வார்த்தைகளை கோர்த்து பாடுவான் என்று சொன்ன அடுத்த கணம் அந்த குர்ஆன் வசனம் எப்படி வருகிறது? இது கண்ணியமான தூதரின் கூற்று, இது அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட கூற்று, இது நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள், நம்பாமல் இருக்கிறீர்கள் என்று வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலடியாக ஓதக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குல்து காஹினுன், இது ஒரு ஜோசியக்காரன், குறி பார்ப்பவனின் சொற்கள் என்று நபிகள் நாயகத்துடைய வசனங்களை பார்த்து சொல்லுகின்ற நேரத்தில் அடுத்த வசனம் வருகிறது, வலா பிகௌலி காயின் கலீலம்மா ததக்கரூன், இது ஒரு ஜோசியக்காரனின் கூற்று அல்ல, நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலடியாக ஓதுகிறார்கள். இப்படி அந்த தொடர்ச்சியாக வசனங்களை நபிகள் நாயகம் ஓதுகின்ற நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், நான் எதிர்த்து பேசுகிறேன், அதற்கு எதிர்மறையாக இறை வசனம் என்று இவர் ஓதுகிறாரே, இந்த வசனங்களை பார்க்கின்ற நேரத்தில் எனது உள்ளம் ஈர்த்து விட்டது. கடைசியில் சொல்கிறார், ஃபவகஅல் இஸ்லாமு ஃபீ கல்பி குல்ல முகீன், அனைத்து நிலைகளிலும் இஸ்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொண்டு விட்டது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம் புகுந்த வரலாற்றை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன, இஸ்லாத்தை எதிர்க்கணும் என்று நினைச்சு, விதண்டாவாதம் பண்ணணும் என்று நினைச்சு, ஒன்று கொண்டு நிற்கணும் என்று நினைச்சு எதிர்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன செய்து மிகைத்து விட்டு உள்ளத்தில் குடிகொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஜுபைர் இப்னு முத்தைம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் எப்படி குடிகொள்கிறது என்று பாருங்கள். மிக அற்புதமான ஒரு வரலாறு. பத்ர் போர்க்களத்தில் ஜுபைர் இப்னு முத்தைம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய உறவினர் ஒருவர் கைதாகுகிறார். அவர் பங்கு பெற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணியால், முஸ்லிம் படையால் அவர் கைது செய்யப்படுகிறார். கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி இவர் மக்காவில் இருந்து வருகிறார். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக இவர் செல்கிறார். பேச்சுவார்த்தை நடந்தால் விடுதலை செய்யணும். வருகின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூர் என்ற அத்தியாயத்தின் வசனங்களை மக்ரிப் தொழுகையிலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர் காது கொடுத்து கேட்கிறார், என்ன ரசூலா ஓதுறாங்க? அம் ஹுலுகு மின் கைரி ஷைஇன், அவர்கள் ஏதாவது ஒன்றால் படைக்கப்பட்டார்களா? அம் ஹுமுல் ஹாலிகூன், அல்லது அவர்கள் தான் படைக்கக்கூடியவர்களா? அம் ஹலக்கு சமாவாத்தி வல்லர்ல, அவர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தார்களா? பல்லா யுக்கினூன், அவர்கள் உறுதியாக நம்பவில்லை. அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்புக, அவர்களிடம் அல்லாஹ்வின் கருவூலங்கள் இருக்கிறவா? அம் ஹுமுல் முசைத்திரூன், அவர்கள் அதற்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக, அதை பங்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்களா என்ற வசனத்தை நபிகள் நாயகம் ஓதுகின்ற நேரத்தில் இவருடைய உள்ளத்தில் அந்த வசனங்கள் எந்த அளவுக்கு குடிகொள்கிறது என்று சொன்னால், அவர் சொல்கிறார், யக்ரவு ஃபில் மக்ரிபி பித்தூர், ரசூலா இந்த வசனங்களை மக்ரிபுடைய நேரத்தில் ஓதினார்கள். நான் இதை கேட்ட நேரத்தில் ஃபஇன்னமா சமயத்து, நான் இதை கேட்கின்ற நேரத்தில் எனது உள்ளத்திலே ஒரு பறவை பறக்கின்ற அளவில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு ஆழமான இனிமையான கருத்தாலுமிக்க சொற்களை நபிகள் நாயகம் ஓதினார்கள் என்று அவர் சொல்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஈமான் கொள்ளவில்லை. பிறகு அவர் என்ன செய்கிறார்? அந்த கைதியை விடுதலை செஞ்சுட்டு போறார். போயிட்டு மீண்டும் உஹது போர்க்களத்தில் மீண்டும் பங்கு பெறுகிறார். உஹது போர்க்களத்தில் பங்கு பெற்று அவர்தான் தன்னுடைய தந்தையின் சகோதரன் ஒருவனை கொலை செய்ததற்காக பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பத்ர் போர்க்களத்தில் ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையின் சகோதரர் ஒருவர் முஸ்லிம் படைகளால் கொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு பழி வாங்கணும் என்ற எண்ணத்தில் அவர் என்ன செய்கிறார்? வஹ்சி என்று சொல்லக்கூடிய அடிமையை, தனது அடிமையை, இஸ்லாமியர்களில் குறிப்பாக அம்சா என்பவரை, நபிகள் நாயகத்தின் சிறு தந்தையை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் தான் பணிக்கிறார். இந்த ஜுபைர் இப்னு முத்தைம் என்பவர், அவருக்கு பத்ர் போர்க்களத்துக்கு பிறகு குர்ஆன் வசனம் உள்ளத்தில் என்னமோ பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது, அது உள்ளத்தில் குடிக்கொள்ளுது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? இல்லை, அந்த பாரம்பரியம், அந்த ஏற்கனவே நாங்கள் கடைப்பிடிச்சு வந்த கலாச்சாரம் அவரை தடுக்குது. என்ன பண்ணுறாரு? மீண்டும் உஹது போர்க்களத்தில் அடிமை வஹ்சியை நியமித்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார். வஹ்சி என்ன பண்ணுறான்?
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சரியா குறி வச்சு தாக்குறான், தாக்கி அவர்களை கொலை செய்கிறான். இந்த வேலையெல்லாம் நடக்குது. ஆனா அதற்கு பிறகு உதைபியா உடன்படிக்கைக்கு முன்பதாக, உதைபியா உடன்படிக்கைக்கு பின்பதாக, மக்கா வெற்றிக்கு முன்பதாக மிக பிற்காலத்தில் அவர் என்ன செய்கிறாரு? சரிப்பட்டு வரல. எவ்வளவு எதிர்த்தாலும், எவ்வளவுதான் போராடினாலும், எவ்வளவுதான் பழி வாங்கினாலும், ரசூலுல்லாவுடைய பரம்பரையில் யாராவது கொலை செஞ்சாலும் நம்மளுக்கு இந்த மார்க்கத்தை மிகைக்க முடியவில்லை, இதுதான் மேலோங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் தான் இதற்கு தீர்வாக அமையும் என்று அவர் என்ன செய்கிறார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, அவ்வல மா வக்கரல் ஈமானு ஃபி கல்பி, என்னுடைய உள்ளத்தில் ஆரம்பத்தில் ஈமான் நிலை கொண்ட சம்பவம் என்னென்று சொன்னால், அந்த பத்ர் போர்க்களத்துக்கு பிறகு அந்த வசனங்களை நான் கேட்டேனே, அதுதான் ஆரம்பத்தில் நிலை கொண்டது. பிடிவாதமாக இருந்து விட்டேன், ஆனால் இஸ்லாம் எனக்கு வழிகாட்டியது என்று அவர் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகத்திலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த சமூகத்திலும் சரி, இஸ்லாத்தை எதிர்க்கணும் என்று யாரெல்லாம் கண்டனம் கட்டுறாங்களோ அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம் குடிகொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதான் இஸ்லாத்துடைய தனி சிறப்பு. இறுதி புகலிடமாக இஸ்லாம் தனித்து விளங்குவது இந்த இடத்தில் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். தற்காலத்தில் எடுத்துக்கோங்க, யார் யாருக்கெல்லாம் இஸ்லாம் போய் சேருது தெரியுமா? பரம்பரையாக முஸ்லீம்களாக இருக்கிறோம், குர்ஆன் அதிசயமாக நமக்கு விளங்குதில்லை. பரம்பரையாக நாங்கள் இஸ்லாமியர்களாக வாழ்கிறோம், நபிகள் நாயகத்தில் வழிகாட்டல் நமக்கு அதிசயமாக விளங்குறது இல்லை. ஆனால் இந்த ஹாலிவுட், பாலிவுட் என்ற பேரில், காலிவுட் என்ற பேரில் இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு, நடிகர்களுக்கு, இன்னும் பலருக்கு, இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்களுக்கு எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஆழமாக பதிந்து அவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அத்தகைய ஒரு நிலையில் அண்மை காலத்தில் முஸ்லிமாகவே இருந்து இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் இருந்த மிக பிரபல்யமான ஒரு நடிகையாக இருந்தவள் தான் சனா கான் என்று சொல்லக்கூடிய ஹிந்தி நடிகை. அவர் அந்த இந்தி மொழியில பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு பிரசித்தி பெற்று கோடான கோடி சொத்துக்களை சம்பாதிச்சு மிகப்பெரிய ஒரு புகழாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நடிகை. முஸ்லிம் தான், பிறப்பில் முஸ்லிம், ஆனால் இஸ்லாத்தை கடைபிடிக்கல. இதுதான் உலகம், பணம் சம்பாதிக்கிறது தான் உலகம், அதுதான் இலக்கு, அதில் புகழை சம்பாதிக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்ற ஒரு தீர்மானத்தில் இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் இஸ்லாத்துக்கு எதிரான செயலை முஸ்லிமாகவே இருந்து கொண்டு செயலாற்றிய ஒரு பெண், ஒரு நடிகை. கடைசியில் அவ சிந்திக்கிறார், நமக்கு பிரபல்யம் கிடைச்சிருக்குது, காசு பணம் கிடைச்சிருக்குது, அந்தஸ்து கௌரவம் கிடைச்சிருக்குது, நமக்கென்று ஒரு ரசிக மன்றம் கூட்டம் இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, உள்ளத்துக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்குது, உள்ளம் அமைதி பெறாமல் இருக்குது. அமைதி பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மார்க்கமாக நம்முடைய மார்க்கம் இருக்குதா, அதை தேடி பார்ப்போம் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட 2 கேள்விகளுக்கு விடையை தேடுகிறார். என்ன கேள்வி? பணத்தை சம்பாதிக்கிறோமே, இவ்வளவு பணம் குமியுதே, இது எதற்காக? எதனால் குமியுது? திறமைக்காகவா? நமக்கெண்டே சொல்லியா? அல்லாஹ் அப்படிதான் விதிச்சிருக்கிறானா? அல்லது இந்த பணத்தால் குமியும் பணங்களால் யாராவது பயன் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறதா? அந்த கேள்விக்கு அவள் விடையை தேடுகிறாள். இரண்டாவதாக, நிம்மதி என்பது வேண்டும். என்னதான் வாழ்க்கையில நாங்க அனுபவித்தாலும் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே உள்ளத்தில் ஒரு நெருக்கடி தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு தீர்வுதான் என்ன என்று தேட ஆரம்பிச்சு திருக்குர்ஆன மீண்டும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோட, இறையச்சத்தோட அவள் அணுகுகிறாள். அந்த அணுகுமுறை, அந்த இறையச்சத்தோட திருக்குர்ஆனை படித்தது அவருடைய 2 கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடியதாக ஆகி, எந்த நிலை தெரியுமா? பாரம்பரியம் என்ற பேரில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, கௌரவம் என்ற பேரில் சரியானதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, நமக்கு பாதிப்பு வரும் என்ற பேரில் பல பேர் தொழில் போயிரும், குடும்பம் போயிரும், உட்டு உறவு போயிரும், எல்லாம் போயிரும் என்று மார்க்கத்தை சரியா பின்பற்ற தயங்குற காலத்தில் மொத்த சினிமா துறைக்கும் நான் திரையிட்டு விடுகிறேன், முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன் என்று ட்விட்டர்ல பகிரங்கமாக ஒரு அறிவிப்பை போடுறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஹிதாயத்ன்றது இதுதான். எப்படி ட்விட்டர்ல அறிவிப்பு, எனக்கு பெரிய ரசிக மன்றம்லாம் இருக்குது, இவ்வளவு காலம் என்ன வாழ வச்சிங்க, சம்பாதிச்சிருக்கிறேன், அதுக்கு நன்றிகள். ஆனால் உண்மையான நிம்மதி இந்த திரையுலகத்தில் இல்லை. நம்மளை அரைக்குறை ஆடையுடன் ரசிப்பதற்கு பலரும் காத்து கொண்டிருக்கிறார்களே தவிர
அதனால் நமக்கு நிம்மதி இருக்கிறதா? இல்லை. உண்மையான மன ஆறுதல், நிம்மதி என்னை படைத்த அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அந்த இறைவனை நோக்கி நான் என்னுடைய பாதையை மீண்டும் புதுப்பித்துள்ளேன். நீங்கள் அனைவரும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று பகிரங்கமாக கை நிறைய சம்பாதிப்பதற்கு ஒரு களம் இருந்தும், ஒரு வாய்ப்பு இருந்தும், ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் அதை தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் வாழ்க்கைக்கு நிம்மதி என்று திரும்பினாலே அந்த நடிகை, அவளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கிறான். ஏகத்துவத்தில் உறுதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை இறுதி மூச்சு வரை வழங்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஹிஜாபுடன் இருந்து சமூக சேவையை நான் ஆற்றப் போகிறேன், இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க போகிறேன் என்று களமிறங்கி அந்த நடிகை போறாள் என்று சொன்னா நமக்கு முடியாதா? பாரம்பரியம் என்ற பெயரில் இருக்கிறோமே, நமக்கு முடியாதா? உங்கள் அனைவருக்கும் தெரியும், பல ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பதாக யுவன் சங்கர் ராஜா என்று சொல்லக்கூடிய மிக பிரபல்யமான தமிழ் இசையமைப்பாளர் ஒருவர் இஸ்லாத்தை நோக்கி வந்தார். அவர் இஸ்லாத்தை நோக்கி எதற்காக வந்தார், எதனால் வந்தார் என்பதை சிந்திக்கவில்லையா? அந்த வரலாற்றுகளை நாங்கள் பார்த்து படிப்பினை பெறுவதில்லையா? அவர் சொல்கிறார், என்னை இஸ்லாத்தை நோக்கி ஈர்த்தது எது தெரியுமா? வேற எதுவும் கிடையாது, ஒரே ஒரு சம்பவம் தான். என்னுடைய தாய், நான் மும்பைக்கு சென்று ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு வீட்டுக்கு திரும்புகிறேன். என்னுடைய தாய் கடுமையான இருமலில் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். வைத்தியசாலைக்கு உடனடியாக நான் அழைத்து சென்றேன். நானும் எனது சகோதரியும் சேர்ந்து அழைத்து சென்றோம். என்னுடைய கரத்தை என்னுடைய தாய் பிடித்து கொண்டிருந்தால் சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த கரம் சாய்ந்து விட்டது. அவருடைய உயிரை அவளை விட்டு பிரிந்தது, மரணித்து விட்டார். நான் இதை அழுத வண்ணம் யோசிக்க ஆரம்பித்தேன். கைகளை சற்று முன்புதானே நான் பிடித்து கொண்டிருந்தேன், அந்த கைகளிலே உயிர் இருந்ததே, இப்போது அந்த உயிர் இல்லாமல் போனதே. அப்படி என்றால் என்னதான் ஆச்சு? அந்த உயிருடைய நிலை என்ன? உடம்பு இருக்குது, சதை இருக்குது, எல்லாமே அப்படிதான் இருக்குது. ஆனா சூடு இருந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த சூடு இல்லாம போச்சே, எங்க போச்சு உயிர் என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அவர் சிந்திச்சு, ஏதோ நம்மளை விட மேல ஒரு சக்தி இருந்து இதை அழைத்திருக்க வேண்டும், அதனால் தான் உடனடியாக பிரிந்து சென்றிருக்க வேண்டும் என்று மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். இவ்வளவுக்கும் அவருடைய குடும்பம் இந்து மதத்தை மிக தீவிரமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். வீட்டிலே ஒரு கண்ணாடி உடைந்தாலும் என்னுடைய தந்தை ஜோசியரை அழைத்து அதற்கு காரணம் என்று கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் நானோ ஆரம்பத்திலே இருந்து நமக்கு மேலே ஏதோ ஒரு ஆதிக்க சக்தி இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற எண்ணத்தில் வாழ்ந்தவன். அதனால் இது என்னை சிந்திக்க தூண்டியது. அப்போதும் அவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை. அதற்கு பிறகு தாயுடைய சிந்தனையில் அழுது புலம்பி அவருடைய முஸ்லிம் நண்பர் ஒருவர் சாதாரணமாக அவரிடம் பேசுகிறார், நீங்கள் இப்படி அவதிப்பட வேண்டாம், இறைவனின் ஏற்பாட்டில் தான் அனைத்தும் நடக்கிறது என்பது நம் இஸ்லாத்தின் அடிப்படை. அதனால் நீங்கள் கவலைப்பட்டு இந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நொந்து கொள்ள வேண்டாம் என்று அறிவுரை கூறி அவர் மக்காவிலிருந்து கொண்டு வந்த ஒரு முசல்லாவை எனக்கு அன்பளிப்பு செய்தார். உங்களுக்கு நிம்மதி வேண்டுமென்றால், ஆறுதல் வேண்டுமென்றால் இதிலே அமர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவருக்கு தெரிஞ்ச இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறார். இது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை, அவருக்கு தெரிஞ்ச இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறார். கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாரு, முசாலாவை எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு அவருடைய பாட்டுக்கு இருக்க 6-7 மாசம் கழியுது. வீட்டில் மீண்டும் அம்மாவை பற்றி பேச்சு வருது, இவருக்கு கவலை வருது, முசல்லாவும் ஞாபகத்துக்கு வருது. அதில் போயிட்டு உட்கார்ந்து இந்த முசல்லா ஒன்று மக்கால இருந்து வந்தண்டாரு, ஏதோ ஒன்று இருக்குமோ போலன்னு நினச்சி உட்காராரு. அந்த முசல்லாலேருந்து எழும்பும் போதே யா அல்லாஹ், அவர் அல்லான்றார், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொன்ன வண்ணம் நான் எழும்பினேன். அத்துடன் நான் தீர்மானித்தேன், திருக்குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்று திருக்குர்ஆனை வாசித்தேன். நான் எதை என்னுடைய உள்ளத்தில் கற்பனையாக நினைத்து கொண்டு இருந்தேனோ அந்த அனைத்து விடயங்களும் திருக்குர்ஆன் நிதர்சனமாக 1400 வருடங்களுக்கு முன்பு முன்னறிவிப்பு செய்திருக்கிறது. அந்த குர்ஆன் எனக்கு ஆறுதல் அளித்தது. அந்த குர்ஆனை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்பதாக என்னுடைய தந்தைக்கும் அறிவித்தேன். தந்தை எதிர்த்தால், ஆனால் அந்த நான் அடைந்த நிம்மதியை என்னுடைய உள்ளத்தில் இருந்து நான் விட்டுக் கொடுக்க நான் ஒருபோதும் விரும்பவில்லை என்கிறார். முஸ்லிம் அல்லாதவர்கள், இஸ்லாத்தை கடைபிடிக்காம பாரம்பரியம் என்ற பேர்ல, உலகம் என்ற பேர்ல, பொருளாதாரம் என்ற பேர்ல இருந்தவர்கள், இஸ்லாத்தை எதிர்க்கணும் அழிக்கணும் என்ற நிலையில் இருந்தவர்கள், இவர்களுக்கு எல்லாம் மன ஆறுதல் தரக்கூடிய மார்க்கமாக திருக்குர்ஆன் இருக்குது என்று சொன்னா இந்த முஸ்லிம் சமூகத்தில் உள்ள மற்றவங்களுக்கு தராதா? ஆள் பார்த்து தான் ஆறுதல் தருமா? தரும், நிம்மதி கிடைக்கும்.
நீங்கள் அதற்காக முயற்சி செய்யவில்லை, அந்த குர்ஆனை நீங்கள் பற்றிக் கொள்ளவில்லை, அந்த அல்லாஹ்வை சரியாக நீங்கள் உணரவில்லை, அந்த இறைவனை நீங்கள் சரியாக புரியவில்லை, அவனை சரியாக நீங்கள் அரவணைக்கவில்லை. அரவணையுங்கள், அவன் உங்களை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறான். அந்த இறைவனை நோக்கி திரும்புங்கள், அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏன் அந்த இறைவனை நோக்கி திரும்புவதற்கு உங்களுக்கு தாமதம் ஏற்படுகிறது? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அழகான சொற்கள், இதுதான் அனைத்து மக்களுக்கும் நிம்மதியை தரக்கூடிய சொற்கள். என்னதான் பணத்தாலும் பேராலும் புகழாலும் அந்தஸ்தாலும் பாரம்பரியத்தாலும் கௌரவத்தாலும் உங்களுக்கு கிடைக்காத நிம்மதி சந்தோஷம் எதிலே கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வதத்மஇன்ன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, விசுவாசம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவால் தான் அமைதி கிடைக்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறும் என்று அல்லாஹ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா விடைய சொல்லிட்டான். அல்லாஹ்வை நினைங்க. அல்லாஹ்வை நினைக்கிறதுண்டா திக்ர் பண்ணி கொண்டே இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. திக்ருகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்திருக்கிறாங்க. காலை மாலை திக்ருகள், எந்த எண்ணிக்கையில எப்படி சொல்லணும், எந்த வார்த்தையை சொல்லணும் என்ற திக்ர் உண்டு. ஆனால் குர்ஆனை ஓதுவது, திலாவத் செய்வது திக்ர் தான். அல்லாஹ் குர்ஆன திக்ர் என்றே பேசுகிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர, நாங்கள் இந்த திக்ரை அருளி இருக்கிறோம். திக்ர் குர்ஆன் என்பது அறிவுரை, இறைவனின் நினைவு. குர்ஆன் வசனங்களை நாங்கள் உளப்பூர்வமாக அர்த்தத்தை உணர்ந்து வாசிக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் இறைவனுடைய நினைவு நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ளும். அது நமக்கு ஆறுதல் தரும். அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்த நேரத்தில் வா அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைப்பதற்காக நீ நின்று வணங்க வேண்டும். சலாத், தொழுகை என்பதும் அல்லாஹுவை நினைப்பதுதான். நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வுடன் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த நினைவு தொழுகை உங்களுக்கு கண்டிப்பாக அமைதியை தரும். அதே போன்று உபரியான வணக்கங்கள், தான தர்மங்கள், இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய அனைத்து செயற்பாடுகளிலும் இறுதி முடிவாக, இறுதி விளைவாக எது இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய நினைவால் நமது உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும். இந்த அமைதியை இஸ்லாம் தருகிறது. ஆனால் தேடி பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், மரணம் அருகாமையில் இருக்கிறது, உங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. எந்த நேரத்திலும் நீங்கள் மரணத்தை தழுவலாம், எந்த சந்தர்ப்பத்திலும் மரணத்தில் நீங்கள் விழலாம். அந்த நேரத்தில் கை சேதப்பட்டு விட்டோம் என்று நீங்கள் அந்த நேரத்தில் கவலைப்பட்டு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இந்த நிமிடத்தை இறைவனுக்குரியதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் இறுதி புகலிடமாக இஸ்லாம் மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த இஸ்லாம் நம் கையில் இருக்கிறது. அதை புகலிடமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளவில்லை. அது நம்முடைய தவறு என்பதை நாம் உணர்ந்து இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.